ஐயர் சொன்னதுல 1000ல 1% இல்ல, கோடியில 1% உண்மைன்னு தெரிஞ்சாலும் நான் விட மாட்டேன். எப்படியாவது ஆராதனை இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அவளை ஏன் கூட கூட்டிட்டு வந்துடுவேன். ஏன் மேடம், அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்போ பாப்பாவோட பாடி கூடவா உங்களுக்கு கிடைக்கல? இல்ல வேலு, ஆராதனோட அடையாளமே கிடைச்சது வெறும் இளவும் சாம்பலும் தான். ஆனா அது கூட என்னால பார்க்க முடியாம நான் உழைச்சு போயிட்டேன். சித்தப்பாதான் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு அவ அஸ்திய கரைச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் நீயே பாத்திய வேணும். இப்ப கூட ஏதோ ஏதோ நடமாடிக்கிட்டு இருக்கேனே தவிர ஆராதனோட நினைப்பு என்னமோ என் மனசுல அப்படியேதான் இருக்கு. இன்னும் எப்பவுமே இருக்கும். ஹலோ ஹலோ, ருத்ராவா? ஹலோ, யாரு நீங்க? நான் யாருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதுதான் உங்களுக்கு முக்கியம். என்ன விஷயம்னு கேட்க மாட்டீங்களா? என்ன விஷயம்? எல்லாம் உங்க பொண்ணை பத்தின விஷயம்தான். அனுவுக்கு என்ன? அனு இல்ல, ஆராதனா. ஆராதனாவா? அவளை பத்தி என்ன விஷயம் சொல்லணும்? ஆராதனா செத்துட்டான் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. ஆராதனா உயிரோட தான் இருக்காளா? என்ன சொல்றீங்க? ஆமா, அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. என் குழந்தை எங்க இருக்கா? நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க ப்ளீஸ். என் குழந்தை பார்க்கணும். என் குழந்தை எங்க இருக்கா? என் ஆராதனா பார்க்கணும். என்னோட ஆராதனா சொல்லுங்க. மேடம், இருக்கீங்களா? இருக்கேன். உங்க குழந்தை எங்க இருக்கா, யாரு கூட இருக்கா, எல்லாத்தையும் அடுத்த கால்ல சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு நீங்க? என் குழந்தை எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஹலோ ஆராதனா. மேடம், மேடம், என்னாச்சு மேடம்? போன்ல யாரு? ஏன் அழுவுறீங்க? சுகுணா, என் குழந்தை ஆராதனா, அவ உயிரோட தான் இருக்காளா? சுகுணா, என்ன மேடம் சொல்றீங்க? யார் அத சொன்னது? எனக்கு தெரியல சுகுணா. ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் பண்ணி சொன்னாங்க. அடுத்த கால் மத்ததெல்லாம் சொல்றேன்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன பண்றது?
சுகுணா, இந்த நம்பரை நம்ம சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி இத பார்த்து என்ன டீடைல்னு சொல்ல சொல்லலாம். கரெக்ட் மேடம். ஹலோ, ஹலோ, நான் ருத்ரா பேசுறேன். சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு நம்பர்ல இருந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு. அது யாரு, எங்க இருந்து பேசுறாங்கன்னு எனக்கு இமிடியேட்டா டீடைல் வேணும். இதோ 10 மினிட்ஸ்ல பார்த்து சொல்றேன் மேடம். ஓகே. விக்ரம், இதுக்கு தான் புது சிம் கார்டு வாங்கி கொடுத்து பேச வச்சியா? எனக்கு ஒரு டவுட் விக்ரம், என் குரலை வச்சு ருத்ரா எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாளா? வாய்ப்பே இல்லம்மா. அதுல இருக்கிற வாய்ஸ் கன்வர்ஷன் ஆப்ல நாம என்ன வாய்ஸ் செட் பண்ணிருக்கோமோ அந்த வாய்ஸ் தான் அவங்களுக்கு கேட்கும். இதெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிமா. ருத்ராவுக்கு ஃபார் ஷுர் உங்க வாய்ஸ் கேட்டிருக்காது. நான் செட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அந்த வாய்ஸ் தான் கேட்கும். இந்நேரம் அங்க ருத்ரா ஆராதனான்னு தவிச்சுக்கிட்டு இருப்பா. சுகுணா, என் குழந்தை உயிரோட தான் இருக்காளா? ஆராதனா, என்னோட குழந்தை. சூப்பர் விக்ரம், இப்படி ஒரு விஷயத்தை நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மா, அந்த ருத்ராவை எங்க அடிச்சா அவளுக்கு வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, எப்படியும் ருத்ரா இந்நேரம் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லி சைபர் கிரைம்ல சொல்லியிருப்பா. அதனால நான் சொல்ற மாதிரி நீங்க அவளுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. என்ன சொல்லணும்? சூப்பர் விக்ரம், நான் இப்பவே அவளுக்கு கால் பண்றேன். யார் மேடம்? முன்னாடி ஃபோன் பண்ணாங்களே, அதே நம்பர் தான். சரிங்க மேடம், நீங்க அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ, சொல்லுங்க. ருத்ரா, நான் சொல்றத மட்டும் கேளுங்க, பதில் எதுவும் பேசாதீங்க. ருத்ரா, என் பேரு பூங்கொடி. நான் திருவான்மியூர்ல இருந்து பேசுறேன். நான் இங்க ஒருத்தருக்கு தெரியாம தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அதனால நீங்க ஏதாவது திரும்ப பேசினா நான் மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் உங்க குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிடும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்னை சுத்தி ஆளுங்களா இருக்காங்க. நான் அடுத்த கால்ல உங்க குழந்தைய பத்தி சொல்றேன். அது வரைக்கும் நீங்க எனக்கு கால் பண்ணாதீங்க. நீங்க எனக்கு கால் பண்றது தெரிஞ்சா இவங்க குழந்தையவே ஏதாவது பண்ணிடுவாங்க. ஹலோ, ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஏங்க மேடம், என் குழந்தை ஆராதனா. மேடம், ஆராதனா, அழாதீங்க மேடம். மேடம் அழாதீங்க. ஆராதனா, என்னோட பாப்பா, என் குழந்தை. மேடம் அழாதீங்க மேடம். சுகுணா, மேடம், எனக்கு என் அழாதீங்க குழந்தை மேடம். வேணும், என் குழந்தை. மேடம், உங்களை வச்சு யாரோ கேம் விளையாடுறாங்க மேடம். மேடம் அழாதீங்க மேடம். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மேடம், யாருன்னு தெரிஞ்சா அவங்களை கொண்டு போட்டுருவேன். எதை வச்சு விளையாடுறதுன்னு விவசாய இல்ல. யாரு மேடம்? சுகுணா, சைபர் கிரைம்ல இருந்து கால் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணுங்க மேடம். ஹலோ மேடம், உங்களுக்கு கால் பண்ண அந்த நம்பரை வச்சு டீடைல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சொல்லுங்க. மேடம், இந்த நம்பர் திருவான்மியூர்ல இருந்து வந்திருக்கு. அவங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுதா? அவங்க நேம் வந்து பூங்கொடின்னு இருக்கு மேடம்.
லைன்ல இருக்கீங்களா? நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே மேடம். என்ன மேடம், அப்ப நமக்கு ஃபோன் பண்ணவங்க உண்மையதான் சொன்னாங்களா? அப்ப கோயில்ல அந்த ஐயா சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆராதனா உயிரோட தான் இருக்காளா? ஆராதனா ஆராதனா விக்ரம், இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்க அப்பாவை இந்த நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அவ படுக்க வச்சுட்டால, நல்லா அனுபவிக்கட்டும். நான் எப்படி உங்க அப்பாவை பார்த்து வேதனை அனுபவிக்கிறேனோ அதே மாதிரி அவளும் ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதியே இல்லாம தவிக்கணும். இதெல்லாம் அவளுக்கு பத்தாது. சொல்லு விக்ரம், அடுத்து என்ன பண்ணணும்? அவளை ஏதாவது பண்ணணும். மா, இதுவே போதும்மா. இதுக்கே அவ அடுத்த கால் எப்ப வரும்னு போனை பார்த்துக்கிட்டே விடிய விடிய தூங்காம உட்காந்துட்டு இருப்பா. இளவு காத்த கிளி கதை தெரியும்ல, அந்த கதை தான் அவளுக்கு. என் கண்ணு முன்னாடியே அப்பா கைய வெட்டும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு என்னால வார்த்தையால சொல்ல முடியாதுமா. அவளை தினம் தினம் இப்படி டார்ச்சர் பண்ணி விளையாட்டு காட்டுறேன். கரெக்ட் தான் விக்ரம். ருத்ரா கூட நேருக்கு நேரா சண்டை போட்டா அவ ஈஸியா எதிர்த்து நிப்பா. ஆனா இப்படி ஒரு அடிய அவ எதிர்பார்த்திருக்கவே மாட்டா, எதிர்க்கவும் மாட்டா. சரிம்மா, நீங்க போய் தூங்குங்க. நாளைக்கு என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன். மேடம், கோவில்ல அந்த ஐயரு ஆராதனா இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொன்னதுக்கும் இப்போ உங்களுக்கு கால் வந்ததையும் யோசிச்சு பார்த்தா எனக்கு என்னவோ பாசிட்டிவா தான் ஏதோ நடக்கும்னு தோணுது மேடம். எனக்கும் அப்படிதான் தோணுது சுகுணா. ஆராதனா மட்டும் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா இந்த உலகத்துல என்னை விட வேற யாராலையுமே சந்தோஷமா இருக்க முடியாது. மேடம், நல்லதே நடக்கும் மேடம். நீங்க நம்பிக்கையோட இருங்க. வேலு, எனக்கு போன் வந்துச்சுன்னா நானே சொல்றேன். நீ போய் தூங்கு. இல்ல மேடம், பரவாயில்ல. பரவாயில்ல வேலு, போய் தூங்கு. ருத்ரா மேடம், நீங்க இன்னும் தூங்கவே இல்லையா? இல்ல வேலு, ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கும்போது போன் வந்துச்சுன்னா என்ன பண்றது? நான் தூக்க கலக்கத்துல எடுக்காம கூட போயிடலாம்ல, அதனாலதான் நான் தூங்கல. மேடம், இப்படி அவங்க கால் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பதிலா நீங்களே இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிடலாம்ல. ஐயோ வேண்டாம் வேலு, அப்படி பண்ணனா அதுக்கப்புறம் அது ஆராதனோட உயிருக்கே ஆபத்தா போயிடும். இப்படி எதுவுமே ஆயிடக்கூடாது. அப்புறம் என்னால தாங்கிக்கவே முடியாது வேலு. ஆராதனா இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல மேடம். இது போதும் மேடம். அந்த கடவுள் கண்டிப்பா அவளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாரு. ஒரு வருஷம் அவளை விட்டு பிரிஞ்சு இருந்துட்டேன். அவ உயிரோட இல்லைன்னு தப்பா நினைச்சதுனால. ஆனா இப்போ அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல, என்னால ஒரு ராத்திரி கூட நிம்மதியா இருக்க முடியல வேலு.
எப்படா என்னோட ஆராதனாவை பாப்பேன்னு இருக்கு. ஆராதனா குட்டி எங்க இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ? மஞ்சுளா, இதோ வரேம்மா. அம்மா, எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையும் வச்சாச்சுமா. பழத்தை எல்லாம் தனியா ஒரு பையில வச்சிருக்கேன். சரி, நான் ரெடிமா. எல்லாம் ஓகே தானே, போலாமா? இங்க பாரு மஞ்சுளா, நாங்க போயிட்டு வரோம். அநேகமா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கிளைண்ட்ஸ் யாரும் இன்னைக்கு வரமாட்டாங்க. இன்கேஸ் புதுசா யாராவது வந்தாங்கன்னா நாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோன்னு சொல்லிடு. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, மஞ்சுளாக்கா இங்க வீட்ல இருந்து என்ன பண்ண போறாங்க? அவங்களும் நம்ம கூடயே வரட்டுமே. ஆமா மஞ்சுளா, நீ எங்க கூட வந்துற. நான் எதுக்குமா? நான் என்ன பண்ண போறேன்? மஞ்சுளா, அது காவியா கல்யாணம் ஆகி போற வீடு. நீயும் அங்க வந்து இருக்கிறவங்கள பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? அக்கா, ரொம்ப யோசிக்காதீங்க. குழந்தைய கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா, அப்ப நானும் வரேன். சரி, சீக்கிரம் விட்டு லாக் பண்ணிட்டு வா. டைம் ஆயிடுச்சு. ஜனனி குட்டி, நம்ம போலாமா? வாங்க. நைட் எனக்கு கால் பண்ணி பேசிட்டு அடுத்த ஹாஃப் அன் ஹவர்ல அடுத்த கால் வந்துச்சு. ஆனா இப்போ ஏன் இவ்ளோ லேட் ஆகுறாங்கன்னு தெரியலையே. இப்போ என்ன மேடம் பண்றது? நம்மளோட நம்பர்ல இருந்து கால் பண்ணாதானே பிரச்சனை. அப்போ வேற யாராவது நம்பர்ல இருந்து கால் பண்ண பிரச்சனை கிடையாதுல்ல. சூப்பர் மேடம், இது நல்ல ஐடியாவா இருக்கு. அப்பனா அததான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சுக்கவாவது நமக்கு சான்சஸ் இருக்கும்ல. யார் நம்பர்ல இருந்து கால் பண்ண கரெக்டா இருக்கும்? வேலு, உன் போன் தெரியா? தரேன் மேடம், இந்தாங்க. This number is currently switched off. Please try again later. என்னாச்சு மேடம்? இந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன மேடம் சொல்றீங்க? போனை எதுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? மேபி ஏதாவது சேஃப்டிக்காக கூட இருக்கலாம்ல சுகுணா. ஏன்னா நைட் அவங்க என்கிட்ட பேசும்போது கூட ஒரு மாதிரி ஆன்சைட்டியோட தான் பேசுனாங்களே. சரி பார்க்கலாம், கண்டிப்பா திரும்ப கால் பண்ணுவாங்க. சரி வேலு, இந்த உனக்கு போன் வந்தா என்கிட்ட சொல்லு. உள்ள எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. யார் மேடம்? அவங்க தானா? இல்ல வேலு, கதிரோட அம்மா தான் கூப்பிடுறாங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. எங்கேயாவது வெளியில கிளம்பிட்டு இருக்கியாமா? இல்லம்மா, நான் வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, கதிருக்கு இன்னைக்கு காப்பு கட்டி நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். காவியா வீட்ல இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நேத்திக்கு ராத்திரியே வந்து உன்னை நேரம் கூப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு இங்க வேலை அதிகமா இருந்ததா, அதான் வர முடியாம போயிடுச்சு. நலங்குக்கு நீயும் வந்துடு ரஞ்சனி. இல்லம்மா, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் என்னால வர முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. ஏ கதிர், அவ வரமாட்டேன்னு சொல்றாடா. குடு ரஞ்சனி, எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இங்க வந்துட்டு போய் அப்புறமா பாருங்க. அது இல்ல கதிர். ரஞ்சனி ப்ளீஸ், எனக்காக வாங்க. சரி ஓகே, நான் வரேன். வராங்க. அக்கா, பொண்ணு வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டேன்னு போன் பண்ணாங்க. இப்போ வந்துருவாங்க. வந்த உடனே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். சரிக்கா. வந்துட்டாங்க பாருங்களேன். நீங்க போய் எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் கூப்பிட்டு வரேன். வாங்க சம்பந்திமா. வணக்கம் வாங்க. வாமா காவியா.
இவ மஞ்சுளா சம்பந்தி புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இவளும் என் குடும்பத்துல ஒருத்தி தான். வணக்கம்மா. இதோ இவ மஞ்சுளாவோட குழந்தை, பேரு ஜனனி. சரி சரி, வாங்க உள்ள வாங்க எல்லாரும். வாங்க. சம்பந்தி வீட்டுல வந்துட்டாங்க பாரு. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்கம்மா. இந்த மாதிரிதான் சம்பந்தி. பொண்ணு நல்லா இருக்காங்க. கேட்டுட்டே இருந்தீங்களே லேட் ஆகுதுன்னு, கொத்தியா கரெக்டா வந்துட்டாங்க. ஆமாக்கா. இந்தம்மா போய் கட்டிட்டு வா. போயிட்டு மஞ்சுளா, நீ போய் கார்ல இருந்து பொருள் எடுத்துட்டு வர. சரிங்கம்மா. ஜனனி, நீ இங்கே இரு. என்ன மரகதக்கா, பொண்ணு வீட்ல இருந்தே வந்துட்டாங்க. இன்னும் உங்க பையன் கதிர் ரெடி ஆகலையா? ரெடி ஆயிட்டு இருப்பான். நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். டேய் கதிரு, என்னடா பண்ணிட்டு இருக்க? காவ்யா வீட்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்கடா. நீ இன்னுமா கிளம்பிட்டு இருக்க? சீக்கிரமா வாடா. கிளம்பிட்டேன், அந்த வரேன், நீ போ. டேய் லேட் ஆக கூடாது சரியா? உடனே வந்துடணும். ம் சரி, நீ போ. ரெடி ஆயிட்டு இருக்கான். இன்னுமா கேட்டுட்டே இருந்தீங்களே, ரெடி ஆயிட்டு இருக்கான். இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வந்துருவான் பாருங்க. மனையில உட்கார வச்சிடலாம், ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாம். அப்பனா சரிக்கா.